அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, எங்கே இருக்கான் டாமினிக்கு, நான் அவன் டைட்டிலை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. ஃபின்பெல்லருக்கு ஆர்வத்தை பாருங்களேன், அவன் அந்த பக்கம் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஷர் பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம WWE ஹால் ஆஃப் ஃபேமரான நிக்கி பெல்லா இன்றைக்கி ரெக்சன் ஃபெரஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க. இது ரெக்சனுடைய கெரியர் மேட்ச். ஏன்னா நிக்கி பெல்லா மாதிரி ஒரு மிகப்பெரிய உமன் ரெஸ்லர் கூட மோதுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த கனவு நிறைவேறுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராட்ரிகஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால ரெக்சனே ரொம்பவே க்ளீனாக நிக்கி பெல்லாவை வீழ்த்தி வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா ராட்ரிகஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நிக்கி பெல்லாவை அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் நல்ல வேலை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வால்கர் வந்து நிக்கி பெல்லாவை சேவ் பண்ணிட்டாங்க. ஆஸ்கா மற்றும் கேரி ஜைன் இவங்க 2 பேருமே சேர்ந்து பேக் ஸ்டேஜில் லைரா வலியா கிட்டே பேசுகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறீங்க, இதில் எந்த டீம் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, அடுத்த கலண்டரை நாங்கள் தான் வந்து உமன்ஸ் டாக் டீம் டிவிஷன் பக்கம் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது லைரா வலியா பார்த்தீங்கன்னா பெய்லி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறத பற்றியும் நாங்கள் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பெய்லி வந்துட்டாங்க. அவங்க ஒரு உள்ளன் மாதிரி ஒரு டிஷர்ட் மாதிரி ஒன்று கூட்டு வந்துருக்குறாங்க. வாட்டையாக இருக்குது, உள்ளே இருக்குது எல்லாமே அப்படியே தெரியுது. அதை லைரா வெல்கேட்டை போட்டு இதை நீ போட்டுக்க, இதில் நான் வேறு ஒரு கலர் நான் போட்டிருக்கிறேன், உனக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் நான் டிசைனிங் பண்ணியிருக்கேன், நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. ஸோ லைரா வெல்கேராயும் வேறு வழியே இல்லாமல் அதை போட்டுக்கிறாங்க. ஜே ஊசோ பேக் ஸ்டேஜில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, என்ன தம்பி நீ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் மோத போகிற, ஆனால் உன் அண்ணனுக்கு நீ கொஞ்சம் கூட மரியாதை செலுத்த மாட்டுக்க. போன வாரம் நீ எலிமினேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை காப்பாற்றினேன், ஆனால் நான் எலிமினேட் ஆகணும்னு சொல்லிட்டு துடிச்ச. நாங்கள்லாம் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகக்கூடாதா, நாங்கள்லாம் வந்து பட்டங்களை வெல்லக்கூடாதா, உனக்கு விருப்பம் இல்லையா, நீ முழுக்க ரோமன் மாதிரியே மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஊசோவும் ஜே ஊசோவை பார்த்து திட்டிட்டு போயிட்டாரு. ஜே ஊசோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அதுக்கப்புறமா ப்ரான் பிரேக்கர் இருக்கிறார்ல, அவரோட டைம். ப்ரான் பிரேக்கருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய மேட்சை இன்றைக்கி ரால புக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. யார் கூட தெரியுமா? எஸ் காய்ஸ், LA Knight. LA Knightக்கும் ப்ரான் பிரேக்கருக்கும் ஒரு மேட்ச். வெற்றி பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும். பார்லியமன் ப்ரான் பிரேக்கரையும் பிரான்சன் ரீடையும் பயங்கரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுலேயும் OTT அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சன் ரீடை பேர் வச்சுருக்காரு. OTTயா, இது நம்ம ஊரில் தேட்டர் தளம்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கரை ஃபியூச்சர் ஆஃப் த WWE, ஃபியூச்சர் ஆஃப் த ரசல்மேனியான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சரி, LA Knightக்கும் பிரான்சன் ரீடுக்குமான மேட்சை பற்றி பார்க்கலாம். LA Knight வரும்போதே ஃபேன்ஸ் மத்தியில் நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் கட் அவுட்லாம் வச்சுருக்கிறாங்க. சில பேர்ஸ் பார்த்தீங்கன்னா LA Knight மை ஃபேவரட் ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும்போது LA Knight சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் மேட்ச்சில் கோட்டை விட்டுட்டாரு. எஸ், இந்த மேட்ச்சில்